தலைமை செயற்குழு உறுப்பினர் பேச்சு பாண்டியன் அவர்களே, முன்னாள் மேயர் பொதுக்குழு உறுப்பினர் சரவணன் அவர்களே, மாவட்டத்தினுடைய மாநில மாவட்ட மத்திய மாவட்டங்களுக்கு அவைத்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் மேயரும் மாநில அவர்களே, முன்னாள் துணை செயலர் கிரிஜாகுமார் அவர்களே, தொண்டரனுடைய மாவட்ட துணை செயலாளர் எஸ் சுரேஷ் அவர்களே, அத்தனை அவ்வளவு பேரும் இயக்கத்தின் தோழர்கள் தான். ஆகவே நீங்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சி சிறப்பிக்க வந்ததுக்கு உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, கலைஞர் சார்பாக அரசு பள்ளியிலே பயின்ற ஒவ்வொரு இயக்கமே இயக்கத்தின் அமைப்பு செயலாளரை வந்து பாராட்டினார். அந்த இயக்கத்திற்கு பெருமை என்ற அடிப்படையில் அதை தொடர்ந்து இங்கே மாநில பேச்சாளர்கள் கிட்டத்தட்ட கலைஞரின் புகழ், கலைஞரின் புகழ், அண்ணாவின் புகழ், வர்த்தகர்களுடைய இணை செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அடுத்ததாக கே மகாலட்சுமி, மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளி கல்லணை அரசு மருத்துவக் கல்லூரி கன்னியாகுமரியில் இடைக்கடைத்துள்ளது. வாழ்த்துக்கள் மகாலட்சுமி. அடுத்து சமீகா பர்கானா, நம்ம சுதமூர்த்தி அவர் பேர், அது என்ன அவர்கிட்ட தான் கேட்கணும். மயக்குமணி வரல, நெல்லைமணி வந்திருக்கீங்களா? நெல்லைமணி நானு, மூணாவது நீங்க தான். சாரி. அடுத்து பாம்பு கிருஷ்ணன் மூர்த்தி கொடுத்துருங்க. அப்புறம் இன்று மாலை நாகர்கோவிலுக்கு நான் செல்கிறேன் என்று கேள்விப்பட்ட நம்முடைய மாவட்ட பொறுப்பாளர் என்னை இவர்களை போன்றவர்கள் தான் மற்ற கட்சிகளுக்கே வழிகாட்டிகளாக இருக்கிறார்கள் என்ற அளவுக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தால், அமெரிக்காவிலே இருந்தாலும் தொண்டனையும் கழகத்தையும் பற்றி சிந்திக்கிற ஒரு தலைவர் தான் நம்முடைய ஒப்பந்த தலைவர் தளபதி என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து பணியாற்ற வேண்டும். இதை புரிந்து கொள்ளாமல் சில பேர் வந்து பொறாமையின் காரணமாக அவர் மருத்துவமனைக்கு போயிருக்கிறார், அவர் இதற்கு போயிருக்கிறார், அதற்கு போயிருக்கிறார் என்று சொல்றாங்க. அவங்க தான் போய் முட்டி ரிப்பேர் பண்ணி வந்து போயிருக்காங்க. குற்றம் சொன்னவர் தான் முட்டியும் உடனே ரிப்பேர் பண்ணுவதற்காக போய் வந்திருக்கிறாரு தவிர, ஆக நம்மை பார்த்து எல்லோரும் பொறாமைப்பட ஆரம்பிச்சிருக்காரு. 55 வட்டம் இருக்கு. 55 21 பேர் எவ்வளோ ஆச்சு? பொதுக்குழு இருக்கணும், மொத்த கூட சொல்லுங்க. இவங்க வந்து பொதுக்கூட்டத்தில் உட்கார்ந்தாலே பொது பெரிய கூட்டம். அதுக்கு பதிலாக யார் யாரையா கொண்டு வந்து உட்கார வச்சுருங்க. அவங்க டிவி 8:30 மணி ஆனோன்னு அவங்க பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. நாங்கள் கடைசியாக பேசுகிற போது நாக்காளி பார்த்து தான் பேசுகிறோம். தயவுசெய்து பத்திரிகையாளர்கள் திரித்து போட வேண்டாம். இது எல்லா கட்சியிலும் இருக்கிறது தான். ஆகவே அதை விட்டு இனிமேல் விட்டாவது நம்முடைய பொறுப்பில் இருக்கிறவர்கள் கட்சியில் இருக்கிற கூப்பிட்டு கூப்பிட்டு போய் ஒரு ஃபோன் பண்ணி சொன்னால் தொண்டர்கள் வருவதற்கு தயாராக இருக்காரு. அது பத்திரிகையில் 10,000 20,000 கொடுத்து விளம்பரம் போடுவதை காட்டினோம். அந்த 20,000 ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 குறைஞ்சபட்சம் ஒரு 500 பேருக்காக சொல்லலாம். அப்படி 500 பேருக்கு வந்து அது பெரிய கூட்டம். நம்ம கூட்டம் அழகாக கட்டுக்கோப்பாக இருக்கிற ஒரு கட்சிக்கு கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறார்கள். அந்த கருத்து கணிப்பில் 171% மு.க. ஸ்டாலினை தான் ஆதரிக்க போகிறோம் என்று வாக்களிக்கிற வாக்காளர் சொல்லியிருக்கிறார். எஞ்சி இருக்கக்கூடிய 21% தான் நமக்கு எதிரிகள். எதிர்ப்பாளர்கள் அந்த எதிர்ப்பாளர்கள் கூட நான் ஏற்கனவே சொன்னதை போல நம்மை போல பொறுப்பில் இருக்கிறவர்கள் மீது இருக்கிற கோபம் தான். தளபதி மு.க. ஸ்டாலின் மீது எந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் வெறுப்போ அல்லது கோபமோ கிடையாது. நாம் அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் அவர் மீது இருக்கிற கோபம் தான் இந்த 29% நமக்கு எதிர்பார்க்கிறது. அந்த 29% மாற்றுவதற்கு தான் இது போன்ற தொண்டர்களை ஊக்குவித்தால் ஒரு தொண்டை வந்து 100 பேரை மாற்றுற சக்தி
திமுகவில் இருக்கிற தொண்டர்கள் தான் உங்களுக்கு டீ குடிக்கல, டீ கடையில் உட்காந்து டீ குடிக்கிற போது 10 பேர் மனசு மாற்றக்கூடிய ஆற்றல் மிக்க தொண்டர்கள் மிக்க இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். புது புது எதிரிகள் எல்லாம் தோன்றியிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இதையும் செய்வாங்க. இப்போ ஆன்மீகத்தின் மூலமாக கல்வித்துறை துறையிலே ஊடுருவி பிரச்சாரம் செய்து மைனாரிட்டிஸ் ஓட்டை நம்மகிட்ட பிடிப்பதற்காக சில சதிகள் எல்லாம் நடக்குது. ஆக அதையெல்லாம் முறியடிக்கக்கூடிய சக்தி திமுக தொண்டருக்கும் பேச்சாளருக்கும் தான் உண்டு. அவர்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டிலே அண்ணா அவர்கள் கொண்டு வந்த இருமொழி கொள்கை தான் சிறந்த கொள்கை என்பதற்கு எடுத்துக்காட்டு. இந்த பள்ளியிலே, அரசு பள்ளியிலே படித்தவர்கள் 6 பேர் மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைச்சிருக்குன்னா இதை பார்த்தாவது 9 பேர் கிடைத்திருக்குதுன்னா இதை பார்த்தாவது கவர்னர் திருத்திக்கணும். தமிழ்நாட்டில் கல்வித்தரம் இல்லைன்னு சொல்றாரு அந்த குருடர். இந்த 9 பேரை பார்த்து இந்த படத்தை பத்திரிகையாளர்கள் நான் பணிவோடு கேட்டுக்கிறேன். இந்த 9 பேரை தனியாக படம் பிடித்து போட்டு அவர்களை நீங்க அந்த ராஜ்பவன்ல பெண்கள், அதில் இஸ்லாமிய பெண்கள் பல பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கிற போது ஏழை எளிய குடும்பத்தில் படித்த அரசு பள்ளியிலே படித்தவர்கள் 9 பேர் நீங்க வச்சிருக்கிற கடுமையான நீட் தேர்வை சந்தித்து வந்திருக்கிறார்கள் என்றால் தமிழ்நாட்டுடைய கல்வி எந்த அளவுக்கு தரமாக இருப்பது என்பதை கருத்து கூடர்களாக கண் தெரியாமல் கேஷுவல் லேபரை போல அதை முடித்த பிறகு ஒட்டி கொண்டிருக்கிற கவர்னர் புரிந்து கொண்டு இனிமேல் பேச வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொண்டு இந்த விழாவை ஏற்பாடு செய்த மாவட்ட கழகத்துக்கு பாராட்டை தெரிவித்து